இப்படி கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கவே மாட்டீங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றத சொல்கிறேன். காலிஃப்ளவரை கட் பண்ணி தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே வச்சுருங்க. பச்சை தண்ணி தான் இது. பச்சை தண்ணியில் வச்சு அப்படியே வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி சூடானா போதும். எடுத்து வடிகட்டிட்டு அந்த காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடல மாவு இந்த 3 மாவும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. இதிலேயே கொஞ்சம் போல் உப்பு நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு சூடான எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லா காய வச்சு சேர்த்துக்குங்க. அப்படியே கை வைக்காதீங்க. ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கையால் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்திங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். அப்புறமா நமக்கு கிறிஸ்பாக கிடைக்காது. கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க. கலர் பவுடர் தேவைன்னா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.